எபிசோட் 25 குரங்கு குட்டி. குமாரை அடி வெளுத்து வாங்கி விரட்டிவிட்டு தீரன் உள்ளே வர அழுது கொண்டே அவனை இறுக்கி அணைத்துக் கொண்டாள் சம்யுக்தா. அழாதடி, அதான் அவனை விரட்டி விட்டுட்டேன்ல, அப்படியே அழுற? என்னை யாராவது வந்து கேட்டு அனுப்பிடுவீங்களா? யாராவது இல்ல, உன் விருப்பம் இல்லாம எவன் வந்து கேட்டாலும் உன்னை அனுப்ப மாட்டேன். தீரன் அழுத்தமாய் கூறியது சம்யுக்தா மனதில் ஆழமாய் பதிந்து போனது. அவனை மீண்டும் அணைத்துக் கொள்ள அவளின் தலையில் முத்தமிட்டான் தீரன். குமார் இருந்த நிலையைக் கண்டால் யாராக இருந்தாலும் இரக்கம் கொள்வார்கள். ஆனால் ஜெயந்தி அவ்வாறு செய்யவில்லை. நடந்தவற்றை கூறிய குமாருக்கு கன்னத்தில் பலார் என்று அறை மட்டும்தான் கிடைத்தது. உன்னை என்ன பண்ண சொன்னா? நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? என்னமோ வீராப்பா அவளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன. இப்ப பணத்துக்கும் பணமும் போய், அந்த பொண்ணும் போய், உன் மூஞ்சி முகரையும் போய், போடா இவனே, உன் பேச்ச கேட்டு நானே எனக்கு வென தேடிக்கிட்டேன். என் கண்ணு முன்னாடி நிக்காத. அக்கா, நான் அவன் இருக்க மாட்டான்னு நினைச்சிட்டு தான் போனேன். அவன் அந்த பொண்ணோட பாடிகார்டு மாதிரி அவன் பக்கத்திலேயே இருக்கான். இப்ப அந்த வீட்டை சுத்தி பாடிகார்டு வேற போட்டிருக்கான். என்னத்த சொல்றது? காசுக்கு என்னடா பண்றது? 50 லட்சம்டா, எல்லாமே போயிடுச்சு. நான் கண்டிப்பா காசோட சேர்த்து அந்த பொண்ணையும் திருப்பி கூட்டிட்டு வரேன். நீ என்ன நம்புக்கா. இன்னும் 1 மாசத்துல அந்த காசோ இல்ல அந்த பொண்ணோ திரும்பி இங்க வரலன்னு வையே, உன் சாவு என் கையில தான். அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறான் பாரு. அவனை பார்த்து துப்பி விட்டு சென்றாள் ஜெயந்தி. அதில் குமாருக்கு தீரனின் மீதான வன்மம் இன்னும் ஏறியது. தீரனும் சம்யுக்தாவும் கிளம்பி தங்களது வீட்டிற்கு செல்ல அங்கு இவர்களை வரவேற்கும் விதமாக வந்து நின்றாள் தீப்தி. சம்யுக்தா முகம் மாறிப்போக உடனே தீரனின் கையை விட்டவள் நேராக அவள் அறையை நோக்கி சென்றாள். உனக்காக தான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ண. எங்க போயிருந்த தீரா? இவ்ளோ நேரம் ஆகியும் ஆபீஸ்க்கு கிளம்பாம இருக்க? தீப்தி கேட்டுக்கொண்டே இருக்க அவனோ அவளை பார்க்காமல் தன்னை விட்டு விலகி சென்ற சம்யுக்தாவையே பார்த்த வண்ணம் நின்றான். தீரா, உன்கிட்ட தான் கேக்குறேன், எங்க போயிருந்த இவ்ளோ நேரம்? ஜஸ்ட் a minute, இதோ வந்துடுறேன் என்றவாறே சம்யுக்தா அறைக்கு ஓடினான். அதில் தீப்தி முகம் கோவத்தில் சிவந்து போனது. நான் ஆபீஸ்க்கு போறேன், தீரா கிட்ட சொல்லிடுங்க. அதை செய் முதல்ல, விடிஞ்சாலே இங்க வந்து நின்னுக்க வேண்டியது. மனதில் நினைத்து கொண்டு அவளை பார்த்த சரியென்று தலையசைத்தாள். பேபி, என்னாச்சடி? ஏன் அங்க இருந்து ஓடி வந்துட்ட? உன்கிட்ட தான் பேசுற, ஏன் எதுவுமே பேச மாட்ற? உன் பிரச்சனை? அவங்க யாரு? ஏன் அந்த அக்கா இங்க அடிக்கடி வராங்க? சம்யுக்தா கேட்டதும் தான் தீரனுக்கு மூச்சே வந்தது. தீப்தியை தான் உனக்கு தெரியுமேடி, அப்புறம் என்ன கேள்வி? சரி சரி. ஏண்டி ஒரு மாதிரி பேசுற? இவ்ளோ நேரம் நல்லா தானே இருந்த? நாம ஈவினிங் பீச்சுக்கு போலான்னு சொன்னீங்க. கண்டிப்பா போவோம். ஈவினிங் பீச்சுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கே வரணும். அப்போது அவன் கண்முன் குமார் வந்து செல்ல உடனே தன் அலைபேசியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். சிறிது நேரத்தில் அலுவலகம் வந்த தீரனின் காரை கண்டதும் அவனை அழைத்துச் செல்வதற்காக ஆசையாக வந்து நின்றாள் தீப்தி. காரிலிருந்து இறங்கிய தீரனை பார்த்த தீப்தியின் முகம் விரிய, அவனை தொடர்ந்து இறங்கிய சம்யுக்தாவை கண்டதும் முகம் உடனே சுருங்கியது. குரங்கு குட்டி மாதிரி இவ்வளவு கூடவே தூக்கிட்டு சுத்துறானே, இவ இருக்கும்போது எப்படி நான் தீரனை ஏன் வலையில விழ வைக்க முடியும்? தீப்தி புலம்பிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே நுழைந்த தீரன் அவள் வாசலில் நிற்பதை வினோதமாக பார்த்தான். ஏன் வாசல்ல நிக்கிற? உள்ள போய் வெயிட் பண்ணலாம்ல? உன்னை இன்னும் ஆளை காணமேன்னு தான் பார்க்க வந்த. தேங்க் காட் நீயே வந்துட்ட என்றவள் அவனை பார்த்துவிட்டு அந்த பார்வையை அப்படியே சம்யுக்தா மீது திருப்ப அவளோ தீரன் கையை அழுத்தி பிடித்து கொண்டாள். தன் கேபினுள் சென்ற தீரன் வழக்கம் போல விஷ்ணுவை அழைக்க அவனும் உள்ளே வந்தான். விஷ்ணு, நம்ம பண்ண பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது இப்ப பெண்டிங்ல இருந்தா அதை தீப்தி கிட்ட கொடு. அண்ட் நீயும் அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. இங்க யாரு எம்டி யாரு பிஏனே தெரியல. நான் உன்கிட்ட தான் பிசினஸ் கத்துக்க வந்தேன், இந்த விஷ்ணு கிட்ட இல்ல. உன்னோட இன்ட்ரெஸ்ட் பிசினஸ் மேல இல்லாத மாதிரி இருக்கு. ஏன், என்னாச்சு உனக்கு? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். தீப்தி கத்தியதும் உடனே சம்யுக்தா திடுக்கிட்டு போய்விட அதை கவனித்த தீரன், தீப்தி, இப்ப ஏன் கத்துற? பொறுமையா பேசு என்றான் சம்யுக்தாவின் பயந்த முகத்தை பார்த்து கொண்டே.
வாட் எவர் தீரா, ஆனா நீ எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். தீப்தி சொல்லிவிட்டு விஷ்ணுவை முறைத்து விட்டு செல்ல, தீரன் தீப்தியை பார்க்காமல் பயந்து போன சம்யுக்தா அருகில் சென்று நின்று கொண்டான். பேபி, நீ எதுவும் பேனிக் ஆகாத. நான் இங்கதான் இருக்கேன். அவ பேசிட்டு போறத கண்டுக்காத. விஷ்ணு, நீ போய் தீப்தியை சமாதானப்படுத்து. நான் இதோ வரேன். தீரன் கூற ஏதோ யோசித்துக் கொண்டே அங்கேயே நின்றான் விஷ்ணு. உன்கிட்டதான் சொல்றேன், தீப்தியை போய் கூப்பிட்டு வா. ஐம் சாரி சார், அவங்க கோவப்பட்டு போறதே என்னாலதான். அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். நீ அவளை கூட்டிட்டு மட்டும் வா விஷ்ணு என்றதும் விஷ்ணுவும் சென்று தீப்தியை அழைத்து வந்தான். சொல்லு தீரா, என்ன பேசணும்? இனிமே ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்ல போறியா, இல்ல உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல போறியா? என்ன சொல்லணும் என்கிட்ட? அமைதியாக சுவற்றில் சாய்ந்து கொண்ட தீரனை கத்தி கத்தி கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தாள் தீப்தி. அவள் பேசும் வரை அமைதியாக நின்றவன் சிறிது நேரம் கழித்து பேசத் தொடங்கினான். இனிமே சமயுக்கு முன்னாடி சத்தம் போட்டு பேசாதன்னு சொல்ல வந்த. ஓ மை காஷ், அவ முதல்ல யாரு தீரா? எனக்கு முன்னாடில இருந்தே அவளை உனக்கு தெரியுமா என்ன? அவ மேல இருக்கிற துளி இன்ட்ரெஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கூட என் மேல காட்ட மாட்ற. அவளுக்காக நீ என்ன அவாய்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு தீரா. அவள் அழத் தொடங்க அவளை நோக்கி சென்ற தீரனை அணைத்துக் கொண்டாள் தீப்தி. யூ அண்ட் மீ ஃபாரெவர் தீரா. அவனை இன்னும் இறுக்கி அணைத்துக் கொள்ள அவளை லேசாக விலக்கி விட்டான் தீரன். ஐம் சாரி தீப்தி, இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். இப்ப வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் என்று கூறியவன் தீப்தி மற்றும் சம்யுக்தாவை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான். வீடு வந்ததும் காரிலிருந்து இறங்கிய தீப்தி வீட்டை சுற்றி ஆட்கள் இருப்பதை கவனித்துவிட்டு அதே குழப்பத்தோடு தீரனை பார்த்தாள். அவன் சம்யுக்தாவின் கையை பிடித்துக்கொண்டு அங்கிருந்து நகர இவளுக்கு கோபம் வந்தாலும் கையை முறுக்கிக் கொண்டு நின்றாள். ஏன் தீரா, என்ன இன்னைக்கு வீட்டை சுத்தி இவ்ளோ பாடி கார்ட்ஸ் இருக்காங்க? இன்னைக்கு ஏதாவது பார்ட்டி இருக்கா? அதுவா, என் உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு உளவு செய்தி வந்துச்சு. அதுக்காக தான் இந்த ஏற்பாடுலாம். என்ன சொல்ற? யார் உன்னை பிளாக்மெயில் பண்ணது? வா, போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். அது சரி, நீ என்ன இவ்ளோ கேஷுவலா சொல்ற? அதெல்லாம் இப்ப எதுக்கு தீப்தி? ஃப்ரீயா விடு. அதான் இத்தனை பாடி கார்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. டோன்ட் வரி, நீ எதுவும் ஃபீல் பண்ணாம உள்ள வா. உன்னை பத்தி நான் ஃபீல் பண்ணாம வேற யாரு ஃபீல் பண்ணுவா தீரா? தீப்தியின் கேள்வியில் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனவன் அவளை திரும்பி பார்க்க அவளோ முடியை ஒதுக்கியவாறே சிரித்தாள். என்னை பத்தி கவலைப்பட என்ன இருக்கு? அப்படியே எனக்கு ஏதாவது ஆனாலும் ஃபீல் பண்ண ஆள்லாம் இருக்காங்க. சம்யுக்தாவை பார்த்து கொண்டே சொல்ல உடனே தீப்தி சம்யுக்தாவை எரிப்பது போல் பார்த்தாள். அவனோ அவளை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல அத்தி பூத்தார் போல தன் வீட்டுக்கு வந்திருந்த விருந்தினர்களை அங்கு கண்டதும் அதிர்ந்து போனான் தீரன். அந்த அதிர்ச்சி தீரனிற்கு மட்டுமில்லை, தீப்தியும் சேர்ந்தேதான் அதிர்ந்து போனாள்.